Happy New Year! எப்படி எல்லாரும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பைன் கோயின் பற்றி. இந்த பை கோயின் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த பை கோயினில் பை நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறது நம்ம எதுவுமே செய்யாமலுக்கு மைண்ட் பண்ணக்கூடிய ஒரு கோயின். இதுக்கு வந்துக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் எந்த வேல்யூவும் கிடையாது. ஆனால் மெயின் நெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால் இவங்க சொன்ன மாதிரியே 2021 டிசம்பரில் இதோட ஃபேஸ் 3 கம்ப்ளீட் பண்ணி மெயின் நெட்டுக்கு இவங்களோட நெட்வொர்க்கை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே என்னோட வீடியோக்கள் நிறைய பார்த்து பைக்கோயினை நிறைய மைண்ட் பண்ணியிருந்தா நீங்கள் அப்படி மைண்ட் பண்ண பைக்கோயினை எப்படி உங்களோட மெயின் நெட்டுக்கு மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சம்மந்தமாக நிறைய பேர் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க. எனக்கு சரியான டைம் கிடைக்காதால அதை வந்து செய்ய இயலாமலுக்கு போச்சு. அதே மாதிரி இப்போ கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் பைக்கோயின் மைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் என்னோட அதுக்குரிய வீடியோக்களை பார்த்துட்டு நீங்கள் பைக்கோயின் மைண்ட் பண்ண எப்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். பைக்கோயின் மைண்ட் பண்ணுறது எப்போ நிற்கும்னு சொல்லி தெரியாது. அப்படி நிற்கிற நேரத்துக்குள்ளே நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பைக்கோயினை மைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாலே பைக்கோயின் பற்றி நான் ஏற்கனவே போட்டிருக்கிற மற்ற வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வரப்போகிற நிறைய கேள்விகளுக்கு நான் ஏற்கனவே அதில் விட சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமலுக்கு அந்த வீடியோக்களை பார்த்துக்கோங்க. Share knowledge. I'm fun. I'm a software engineer. I am a digital nomad. I love food. I'm adventurous. I'm an internet geek. I travel every weekend. And I am RIFFAZ. ஓகே, நம்ம பைக்கு போகிறதுக்கு முன்னால் போன வீடியோ டபுள் டாலர் அப்படின்னு சொல்கிற அந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் ரெக்வஸ்ட் படி. ஸோ இன்றைக்கி நம்ம அதோட பேலன்ஸ் அப்புறம் எவ்வளோ வந்திருக்குது இந்த மாதிரி சொல்லி அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட டபுள் டாலர் லிமிடெட் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு இவ்வளோ வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி நான் என்னோட வித்ட்ராவில் போட்டுக்கிறேன். இப்போ எங்கள் டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் இது வரைக்கும் 607 வந்திருக்குது. நான் 402 வித்ட்ராவல் பண்ணிருக்கேன். இந்த ப்ராஃபிட்ன்றது டெய்லி டாலரில் வராது. அப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபண்ட் அந்த ரிங்குகள் கம்ப்ளீட் ஆகிறதால வர ப்ராஃபிட்டுகள். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து கூட்டினு தான் டோட்டல் ப்ராஃபிட். இதில் இருந்து நான் இவ்வளோத்தை வித்ட்ரா பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி இவ்வளோத்தையும் வித்ட்ரா பண்ணலாம். பர்ஃபெக்ட் பண்ணி $45 USD $189 நான் வந்துக்கிட்டு வித்ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி பார்ட்னர் ப்ராஃபிட்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இந்த டெய்லி டாலரில் நம்மளுக்கு சேருவங்களால் வர ப்ராஃபிட் இந்த இருக்குது. அது இவ்வளோ வந்திருக்குது. இப்போது வித்ட்ராவலுக்கு போயிட்டு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டை கொடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே காட்டுது பர்ஃபெக்ட் மணி $45 வரும். நான் 45 எடுக்க போகிறேன் பர்ஃபெக்ட் மணி. ஓகே, இந்த பெண்டிங்கில் வந்திருக்குது. பெண்டிங் ரெக்வஸ்ட்டில் வந்திருக்குது. நான் பர்ஃபெக்ட் மணி $45 வந்துக்கிட்டு இது வரைக்கும் இல்லை இப்போதைக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் 189 USDT வந்துக்கிட்டு இருக்குது. நான் இதில் 100 மட்டும் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னு சொன்னால் எனக்குள்ள கொஞ்சம் பேர் இன்றைக்கி சேருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு இந்த USDTயை அனுப்பிக்கலாம். ஸோ இப்போ சப்மிட்டை கொடுத்தேன்னு சொன்னால் இந்த பெண்டிங் ரெக்வஸ்ட்டுக்கு வந்துட்டுது. ஏற்கனவே நான் கடைசி வித்ட்ரா பண்ணேப்பேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 12ஆம் மாதம் 27ஆம் வித்ட்ரா பண்ணியிருக்கேன் $50 பர்ஃபெக்ட் மணி. அதுக்கு முந்தைய $20 பர்ஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த என்னோட ஹிஸ்ட்ரி இருக்குது. டோட்டல் வித்ட்ரா இது வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லி இங்கே நம்ம மேலுக்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வித்ட்ராவல் ரெக்வஸ்ட், இந்த பெண்டிங் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் வந்துக்கிட்டு அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதில் டீட்டெயிலை காட்டுறேன். நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாலோ இல்லை நீங்கள் ரெஃபர் பண்ணவர் வேறு ஒரு ரெஃபர் பண்ணாலோ உங்களுக்கு பாசிவாக இன்கம் வரக்கூடிய ஒரு முறை தான் இந்த டபுள் டாலர் லிமிடெட் அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் இருக்கிறது. ஸோ இவ்வளவு நான் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் அதை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் டபுள் டாலர் லிமிடெட் சம்மந்தமாக போட்டிருக்கிற அந்த வீடியோவை பார்த்துட்டு முடிவெடுங்க. அதே மாதிரி டபுள் டாலர் சம்மந்தமாக உங்களுக்கு அதாவது அதுக்கு USDT வாங்கணும் இல்லை USDT வாங்கணும், உங்களுடைய ரிங் ஆக்டிவேட் பண்ணணும், அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதோட என்னோடய வாட்ஸ்அப் லிங்கை கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி டபுள் டாலர் லிமிட்டெட்டில் நீங்கள் USDT ஜாயின் பண்ணுறதுக்கு USDT வாங்கணும் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னோடய சர்க்கிளில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $10 குறைச்சி ஒவ்வொரு USDTக்கும் தருவேன். ஸோ உங்களுக்கு அதிலேயே ஒரு பெரிய லாபம் வரும். சரி, இப்போ நம்ம பை மெயின் நெட் பற்றி பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்துக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே பைக்கோயின் மைண்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்களோட மொபைல் ஆப்பில் அப்படின்னு சொன்னாங்க. அதை எப்படி மெயின் நெட்டுக்கு மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பை வாலெட் தேவை. பை வாலெட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பை ப்ரௌசர் தேவை. இந்த பை ப்ரௌசர் பற்றி நான் ஏற்கனவே என்னோட இன்னொரு வீடியோ சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பை ப்ரௌசர் இல்லை, பை ஆப் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, மைண்ட் பண்ணுற ஆப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி பை ப்ரௌசர் எடுத்துக்கிறது, அதே மாதிரி எப்படியும் நீங்கள் மைண்ட் பண்ணதை பை ப்ரௌசரில் இருக்கிற பை வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வழங்கும். முதல்ல போயிட்டு உங்களோட பை ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னாக்க
இப்போ நான் என்னோடய பையை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் மைனிங்கு பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் நெட் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு காட்டும் மெயின் நெட் பை பேலன்ஸ் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோ கலரில் இல்லை அந்த ஒரேஞ்ச் கலரில் இருக்கிறது வந்துக்கிட்டு அன்வெரிஃபைட் பேலன்ஸ், அதாவது இவ்வளவு பேலன்ஸும் வந்துக்கிட்டு என்னோடய ரெஃபரன்ஸால் மைன் பண்ணப்பட்டது. அடுத்தது அந்த வயலட் கலரில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்துட்டு டிரெக்டாக என்னோடய மொபைலில் நான் மைன் பண்ணது. இது ரெண்டுக்கும் இடையில் இருக்க வித்தியாசம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2712 அந்த 2712 பைகோயினும் வந்துக்கிட்டு இப்போதைக்கு அன்வெரிஃபைடாக இருக்குது. அது எப்போ வெரிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் அது எனக்கு கீழே ரெஃபரலாக சேர்ந்து மைன் பண்ண தொடங்கினவங்க அவங்களோட கேவைசியை வெரிஃபை பண்ணுறப்போ தான் இந்த பேலன்ஸை நான் என்னோட மெயின் நெட்டுக்கு மாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ட்ரான்ஸ்ஃபரபிள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 426 தான் நான் இவ்வளோ நாளைக்கு மைன் பண்ணிக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை அதை போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போது நான் மாற்றலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த 400 சொச்சத்தை தான் நான் வந்துக்கிட்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி லொக்கப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்னென்னு சொன்னால் எவ்வளோத்தை நீங்கள் லொக்கப் பண்ணி வைக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்கள் லொக்கப் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற, அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் மைன் பண்ண போகிற பயிர அளவை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இப்போ அதில் இருக்க கன்ஃபிகர் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் மெயின் நெட் ட்ரான்ஸ்ஃபர் எசென்சியல்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. உண்மையில் இதான் செக்லிஸ்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே காட்டும். முதலாவது உங்களுக்கு பை ப்ரௌசர் ஆப் இருக்கணும், அப்புறம் கிரியேட் பை வாலெட், அதாவது பை வாலெட் க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் கிரியேட் பை வாலெட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க உங்களோட பை ப்ரௌசருக்கு வந்துக்கிட்டு அதை வந்துக்கிட்டு சைன்இன் பண்ண சொல்லும். இது ஏற்கனவே நான் இந்த ஃபோனை மாற்றினதால் நான் திருப்பி பை ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு ஓப்பனை கொடுத்துறேன்னு சொன்னாக்க என்னோடய ஆப் ஸ்டோரில் அதை நான் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தா கெட்டை கொடுத்துட்டு இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பை ப்ரௌசரை இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்சுது, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு பை ப்ரௌசரை ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் பை ப்ரௌசர் இந்த ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் இப்போதைக்கு எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அதிலிருந்து வார்த்தைகளை அலோ பண்ணிக்கவும் கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நீங்கள் அங்கே போய் வாலெட்டை க்ரியேட் பண்ண சொன்னீங்கன்னு சொன்னால் சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பை வாலெட் வந்துக்கிட்டு சைன்இன் ஆகிட்டுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இருக்குது சாட் 2வது இருக்குது வாலெட் பை. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை அந்த வாலெட் பை அப்படிங்கிற அந்த ஆப் தான். ஸோ அந்த wallet.py நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாலெட் லோட் ஆகுது. இப்போ உங்களோட வாலெட்டை வந்துக்கிட்டு ஜெனரேட் பண்ணணும். நீங்கள் அப்படி நீங்கள் வாலெட்டை ஜெனரேட் பண்ணுறப்போ பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி உங்களோட அப்போ க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி மேலேக்கே சொல்லுது. டெஸ்ட் பை இஸ் நாட் ரியல் பை அப்படின்னு சொல்லி கீழே பெருசாகவே சொல்லியிருக்கிறாங்க. டெஸ்ட் பையில் உங்களுக்கு 100 டெஸ்ட் பையை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்கு பார்க்குறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி வாலெட் வேலை செய்யணும்னு பார்க்குறதுக்கு நீங்கள் டெஸ்ட்டை கொடுத்து டெஸ்ட் பைக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்துக்கிட்டு ஃப்ரீயாக ஒரு 100 டெஸ்ட் பையை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே வந்துட்டு ஜெனரேட் வாலெட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு வாலெட் வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே காட்டுற இந்த பாஸ் ஃப்ரேஸை நீங்கள் மறந்தீங்கன்னு சொன்னாக்க உங்களோட பை வாலெட்டுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் இல்லை உங்களோட ஃபோனில் இருக்கிறத அழிஞ்சிட்டேன்னு சொன்னால் அந்த பை வாலெட்டை நீங்கள் திரும்பி எடுக்கவே இயலாது. ஸோ அந்த பை வாலெட்டுக்கு நீங்கள் மாத்திர உங்களோட பை கோயின்கள் வந்துக்கிட்டு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பாஸ் ஃப்ரேஸை நீங்கள் தேவையான நேரத்துக்கு எடுக்கக்கூடிய மாதிரி எங்கே சரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் என்னோடய ஐஃபோனில் செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஃபேஸ் ஐடியையும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரிக்கு அந்த அப்போ செட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்துக்கு உண்மையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இப்போது நான் இதை வந்துக்கிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் காப்பி அப்படிங்க சொல்கிற அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னாக்க காப்பிடுன்னு சொல்லி வருது. இப்போ நான் போயிட்டு என்னோடய நோட்ஸுக்கு போயிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இதில் நான் என்னோடய பை பாஸ் ஃப்ரேஸ் பை வாலெட் பாஸ் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துட்டு இங்கே வந்துக்கிட்டு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஸோ எப்போ வேணும்னாலும் என்னோடய நோட்ஸ்லேருந்து நான் அதை எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு யூஸ் ஃபேஸ் ஐடியை கொடுத்துக்கிறேன். நான் நோட் அண்ட் ஆப்ஷனை பார்க்குறேன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நான் இப்போ யூஸ் ஃபேஸ் ஐடி அப்படின்னு சொல்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ கன்ஃபார்ம் பண்ண கேட்குது ஐஃபோன். சரின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இங்கே உங்களுக்கு காட்டுறது தான் உங்களோட
வாலெட் அட்ரஸ், அதாவது உங்களுக்கு பிட்காயினுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், யூஎஸ்டிடிக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற கோயினுக்கெல்லாம் ஒரு பப்ளிக் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்துக்கிட்டு பை வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்ரஸ் தான் அது. ஸோ இது உங்களோட பப்ளிக் பை அட்ரஸ். அப்புறம் கீழுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவசி ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. சர்ச்சபிள் பை யூசர் நேம் ரெக்கமெண்டட். அதாவது இப்போ இந்த பையோட உங்களோட அட்ரஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்குது. சில நேரத்தில் அதை அனுப்புறது கஷ்டமாக இருக்கும், சிலருக்கு விளங்காது. ஸோ அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட பையை வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இல்லை இன்னொருத்தர் உங்களுக்கு பை அனுப்பணும் அப்படின்னு சொன்னால், உங்களோட யூசர் நேமுக்கு அனுப்பினாலே உங்களோட வாலெட்டுக்கு வந்து சேரக்கூடிய மாதிரியான ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் அந்த சர்ச்சபிள் பை யூசர் நேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது உங்களோட யூசர் நேமை தேடினா அவங்களுக்கு காட்டும். ஸோ அந்த யூசர் நேமுக்கு அவங்க பையை அனுப்பினாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அனுப்புறதுக்கு, எடுக்கிறதுக்கு இந்த ஃபீச்சர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வழக்கமாக பப்ளிக் அட்ரஸ் யூஸ் பண்ணாத ஒருத்தர், அதே நேரத்தில் இந்த கிரிப்டோ கரன்சிகள், பிட்காயின், எதீரியம், யூஎஸ்டிடி அந்த மாதிரி பப்ளிக் அட்ரஸ் யூஸ் பண்ண பெருசாக பழக்கம் இல்லாத ஒருத்தர் அப்படின்னு சொன்னாக்க, அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க, இல்லை நீங்கள் கொடுக்குறவருக்கு அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க, கட்டாயம் இந்த சர்ச்சபிள் பை யூசர் நேம் அப்படின்னு சொல்கிற அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுத்தா இந்த உங்களுக்கு பை டெஸ்ட் நெட்டுக்கு தான் முதல்லே போகும். உங்களுக்கு 100 பை டெஸ்ட் நெட் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க சொன்ன மேலே ரெட்டு பக்கத்தில் இருக்கிறத உங்களோட மெயின் நெட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்போ உங்களோட பட்டன் வந்துக்கிட்டு க்ரீனாக மாறிடும். இப்போது இதுக்கு உங்களோட வாலெட்டுக்கு நீங்கள் ஏற்கனவே மைண்ட் பண்ணின பையை அனுப்பணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஈஸியாக அனுப்பலாம். ஆனால் அனுப்புறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ண வேண்டி இருக்குமென்னு சொன்னாக்க, எவ்வளோத்தை நீங்கள் லொக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் குறைச்சி இது லொக் பண்ணுறேன். லாக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது சப்மிட் யுவர் கேஒய்சி அப்ளிகேஷன். இங்கே தான் இப்போதைக்கு பிரச்சனை இருக்குது. கேஒய்சி ப்ரோசஸ் வந்து இப்போதைக்கு கமிங் சூனில் தான் இருக்குது நம்ம ஏரியாவுக்கு. ஸோ அது வந்துக்கிட்டு எப்போ நம்மளுக்கு லைவ் ஆகுதோ அந்த அன்றைக்கி தான் நம்ம மைண்ட் பண்ண அந்த பையை கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளோட ரியல் பை வாலெட்டுக்கு அனுப்பக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்வெரிஃபைடு வந்துக்கிட்டு இன்னும் இருக்குது, 2700 இருக்குது, ரெஃபரலாலையும் செக்யூரிட்டி டீமாலையும் வந்தது. அதை எடுக்கிறதுக்கு அவங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம இங்கே அதை எடுக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பை ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், பை ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், நிறைய பேரை இன்வைட் பண்ணிட்டோம், எல்லாருமா சேர்ந்து பை மைண்ட் பண்ணிட்டோம். இப்போது பை மெயின் நெட்டும் வந்துட்டு இருந்தாலும் நம்ம மைண்ட் பண்ண பையை நம்மளோட வாலெட்டுக்கு அனுப்புறதுக்கு நம்மளோட கேஒய்சி அப்ரூவல் ஆகணும். ஸோ அது எப்போன்னு சொல்லி அவங்க அதுக்குரிய எந்த ஒரு டெட்லைனும் இன்னும் தரல. ஆனால் நிறைய பேரோட கேஒய்சி வந்துக்கிட்டு வெஸ்டர்னில் சில குறிப்பிட்ட கண்ட்ரிகள் ஏற்கனவே அப்ரூவ் ஆகிட்டுது. ஸோ நம்மளுக்கும் அது குயிக்காக வரும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ அந்த கேஒய்சியை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறப்போ மட்டும்தான் நம்ம மைண்ட் பண்ணத்தை நம்மளோட வாலெட்டுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வரைக்கும் நம்ம செய்யக்கூடியது இவ்வளவு தான் இந்த பையில். ஸோ இந்த பை வந்தப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு $50 $100 வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அவ்வளோலாம் வர தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு $1 வந்தாலே போதும். இதுக்கு நம்ம எந்த எஃபர்ட்டுமே எடுக்கலை. சும்மா நம்மளோட ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம், அப்புறம் பை மைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், அவ்வளோதான். நம்ம ஏரியாவிலேருந்து இந்த பையப்பை யூஸ் பண்ணி, இந்த பை ப்ரௌசரை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். இவ்வளவுதான் இந்த டேட் வரைக்கும் நம்ம ஏரியாவிலேருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ அடுத்ததுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் உங்களோட அடுத்த அப்டேட்டுக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, பை வாலெட் சம்மந்தமாக சொல்கிறேன். அதே மாதிரி கேட்குறதுக்கு முதல்ல எங்களோட பை சம்மந்தமாக ஏற்கனவே நான் போட்டிருக்க நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு நீங்கள் கேட்க போகிற கேள்விக்கு அதில் விடை இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும் கேளுங்க. அதை டைம் எடுத்து நான் செய்வேன்.